முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளை, திருச்செந்தூரிலிருந்து உன் அப்பன் முருகன் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்காக அதிர்ஷ்ட வேலை அனுப்பியிருக்கேன். இதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா அதிர்ஷ்டங்களும் உன்னை நோக்கி வந்து சேரும். இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. இதை தொட்ட இந்த நொடி முதலே உன் வாழ்க்கை அதிர்ஷ்டம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. இனிமே உன்னை சுத்தி இருக்கிறவங்கள யாரு சரி, யாரு தவறு, யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்கன்றதை மட்டும் புரிஞ்சு நடந்துகிட்டா போதும். எப்பவுமே உன் கூட இருக்கிறாங்களே அவங்கள கொஞ்சம் நம்பலாம். தூரமா இருந்தாலும் உன் மேல அன்பா பாசமா அக்கறையா நலம் விசாரிக்கிறாங்களே அவங்களையும் கூட கொஞ்சம் நம்பலாம். ஆனா திடீர்னு அப்பப்ப வந்து உன் மேல பாசம் காட்டி பேசிட்டு திடீர்னு காணாம போறாங்களே அவங்கள மட்டும் நீ நம்ப கூடாது என் செல்வமே. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்தா மட்டும்தான் உன்னை தேடி வந்து திடீர்னு அன்பா பாசமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால்தான் சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களான்னு பார்த்து புரிஞ்சு பேசி பழக சொல்றேன். எதிலுமே குறைகளை மட்டுமே காணும் மனிதருக்கு எதையுமே ரசிக்க தெரியாது. அதே நேரத்துல எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய ஆட்களுக்கு அதில் இருக்கும் குறைகளே தெரியாமல் போய்விடும். நீயும் எதுக்கெடுத்தாலும் அடுத்ததை குறை சொல்லாம இருக்கக்கூடிய விஷயங்களில் இருக்கும் நல்ல விஷயங்களை ரசிச்சு அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ பழகு. தயாராக என் செல்வமே. நீ எப்போதும் சந்தோஷமாகவே வாழ வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். ஆனா உன் மனசுக்குள்ள நீ என்ன யோசிக்கிறன்றது எனக்கு தெரியும். நான் எங்க நிம்மதியா இருக்கேன். நல்லவனா வாழணும்னு நினைக்கிற நீ இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா கெட்டவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நினைச்சுதான் நீ யோசிக்கிற. உண்மை அப்படி கிடையாது என் செல்வமே. உண்மையாவே கெட்டவங்க இப்போ சந்தோஷமாக வாழ்றது போல உனக்கு தெரிஞ்சாலும் அது மாயைதான். அதே நேரத்துல நல்லவங்க ரொம்ப நாளைக்கு கஷ்டப்பட்டும் வாழ மாட்டார்கள். அவர்களுக்கு தேவையானதை நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். இப்போது உனக்கு செலவுக்கேத்த வருமானம் இல்லைன்னு கஷ்டப்படுறது எனக்கு தெரிஞ்சதாலதான் அதை சரி செய்வதற்காகவே உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். யாரை பத்தியும் அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. யார் வீட்டு விஷயத்திலும் முழு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஏன்னா உன் வீட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஏகப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது அதை சரி செய்வதற்கான வேலைகளை மட்டும் செய்ய. அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்த்து உன் வாழ்க்கையில் நீ நல்லதை நடத்த தாமதமாக்கி கொள்ளாதே என் செல்வமே. எப்போதுமே நீ புன்னகை பூத்த முகமாய் இருப்பதன் மூலமாக உனக்கு நல்லதே நடக்கும். நான் இவ்வளவு கவலையிலையும் கஷ்டத்துலையும் எப்படி சிரிக்கிறதுன்னு கேட்காத. நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தீனா உன்னை பிடிச்சவங்களுக்கு உங்க வீட்டு ஆட்களுக்கு அது மிகவும் மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்துல உன்னை வேண்டாம் என நினைப்பவர்களுக்கும் வெறுப்பவர்களுக்கும் அதுவே தண்டனையா மாறி போகும். என்னடா இது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சிரிச்சே சமாளிச்சிடுறாங்களே நினைச்சு அவங்களுக்கு அதுவே வெறுப்பையும் மனக்கலக்கத்தையும் குழப்பத்தையும் கூட கொடுக்கும். அதனாலேயே நீ எப்பொழுதும் சிரித்த முகமாய் இருந்து விடு என் செல்வமே. உன்னை வேணும்னு நினைக்கிறவங்க உன்னை நோக்கி வந்தா போதும். வேண்டாம்னு நினைக்கிறவங்கள நீயே வேண்டாம் என ஒதுக்கி வைக்கக்கூடிய ஆளாக இருந்து விடு. சரியோ தவறோ எதையுமே தைரியமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய நீ யாருக்கும் துரோகம் செய்ததில்லை என்பதை நான் மட்டும்தானே அறிவேன். ஆனா உனக்கு துரோகம் செய்யவும் ஏமாற்று வேலை செய்யவும் இங்க நிறைய பேர் தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருப்பதில் தவறில்லை தானே. சில உண்மைகள் மறைந்திருக்கும் வரைதான் உறவுகளும் நீடிக்கும். உனக்கு அடுத்தவங்க யார் எப்படின்னு எப்போ தெரிய வருதோ அப்போதே அவர்களை விட்டு அந்த உறவுகளை விட்டு நீ விலகி போயிடுவேன்னா பல விஷயங்களை நானும் மறைச்சு மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எல்லா உண்மைகளும் நிச்சயமாக வெளிவந்துதானே தீரும். எப்போதும் அளவோட பேசு. அன்பா பேசு. அருமையா பொறுமையா பேசு. நீ கஷ்டப்படும் போது உன் வறுமையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கை வசதி வந்தாலும் எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆளாக இருந்துவிடு. கெட்டு போகும் பாலுக்குள்ள கெட்டே போகாத நெய் இருக்கிறது தானே. அதே போலதான் அழிந்து போகும் மனித உடலுக்குள்ள அழியாத ஆத்மாக்களும் நல்ல குணங்களும் நிறைய இருக்குது. உன்னுடைய ஆன்மா நல்ல ஆன்மா. எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய என் பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ நினைச்சது எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்தி தருவதற்காக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். எந்த முடிவெடுத்தாலும் அதில் உறுதியாய் பிடிவாதமாய் இருந்துவிடு என் செல்வமே. அதே நேரத்துல நீ எடுக்கக்கூடிய முடிவுகளை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆளாகவும் நீ இருந்துவிடு. நீ செய்யறது சில மனிதர்களுக்கு பிடிக்காம உன்னை விட்டு விலகி போகலாம். ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாம உனக்கு எது நல்லதோ உன் மனசாட்சிக்கு எது உண்மை நேர்மைன்னு படுதோ அதை தைரியமாக செய்யக்கூடிய ஆளாக இரு. வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் கஷ்டமானது என்றாலும் அது உனக்கு முடியாததாக இருக்காது என் செல்வமே.
என்ன கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு உன்னால ஜெயிச்சு காட்ட முடியும். அப்படி இருக்கும்போது நீ எந்த உறவையும் முழுவதுமாக நம்ப வேண்டாம். உன்னை நம்புனினா உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். நீ எப்படி வாழணுங்கிறத அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. நீயே முடிவு செய்யக்கூடிய ஆளாக, உன் வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு. கோபம் வந்துச்சுன்னா வாயை முடிக்கோ, குழப்பம் வந்துச்சுன்னா கண்களை முடிக்கோ, தோல்வி வந்தால் காதுகளையும் மூடிக்கொள் என் செல்வமே. ஏன்னா கோவப்படும் போது அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுவதற்கு பதிலாக வாயை மூடி அமைதியா பொறுமையா இருந்தீனா எந்த பிரச்சனையும் அங்க வராது. மனசுல குழப்பம் இருக்கும்போது எதையாவது பார்த்து கண்டதையும் யோசிப்பதற்கு பதிலாக கண்களை மூடிக்கொண்டு அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சீனா உன் மனசுக்குள்ள இருந்து நான் உனக்கு வழிகாட்டுவேன். தோல்வி அடையும் போது உன்னை சுத்தி இருக்கிறவங்க 1000 பேர் 1000 விதமா உன்னை குறை சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க. ஆனா எதையுமே காதுல கேட்டுக்காம தோல்வி வந்தா என்ன, அடுத்தது நான் ஜெயிப்பேன்னு அடுத்த முறை வெற்றியை பெறுவதற்கான வழிகளை யோசி. அதற்கு பிறகு வெற்றி வந்த பிறகும் உன் மனதை நீ உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஏன்னா நீ வெற்றி அடைந்த பிறகு எல்லாரும் உன்னை பாராட்டும் போது உன் மனசும் துள்ளி குதிக்கும், குதூகலிக்கும். அப்போ உன் மனசுக்குள்ள உனக்கே ஒரு ஆணவமும் தலக்கணமும் வந்துடக்கூடாது. அதனாலதான் மனசை மூடி வைக்க சொன்னேன். தொல்லைகள் இல்லாமல், யாருக்கும் தொல்லைகளை கொடுக்காமல் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்தாலே போதும். இங்கு எல்லாரும் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் தானே. என் வாழ்க்கையில அது குறைவா இருக்கு, இது குறைவா இருக்குன்னு குறையில்லாத வாழ்க்கையை தேடிக்கிட்டே இருக்காத. உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ அதை குறையில்லாமல் ஏற்றுக்கொள்ள பழகு. இதுதான் எனக்கான வாழ்க்கை, இது நிச்சயம் எனக்கு சரியாக தான் இருக்கும். என் அப்பன் முருகன் சிறப்பானதை தான் எனக்கு கொடுத்திருப்பான்னு உன் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்துவிடு. யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு எந்த ஏமாற்றமும் வராமல் நீ தவித்துக் கொள்ளலாம். இந்த உலகில் இருக்கும் எல்லாரையும் நல்லவங்க நினைச்சிடாத. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் 2 முகங்கள் இருக்கு. ஒரு முகம் நல்லவனாய் நடிக்கக்கூடிய முகம், இன்னொரு முகம்தான் அந்த உண்மையான கெட்ட குணங்களோடு பொறாமை எண்ணத்தோடு போட்டி போடக்கூடிய அந்த கொடூர முகம். அந்த கொடூர முகத்தை அவ்வளவு சுலபமா யாரும் வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனால் அனைத்தையும் அறிந்த உன் அப்பன் முருகன் அந்த கொடூர முகத்தால் கொடூர குணத்தால் உனக்கு எந்த ஆபத்தும் நெருங்காம நான் உன்னை காப்பாத்திக்கிட்டே தான் இருப்பேன். நிச்சயமா நீ எதிர்பார்த்ததையும் உன் வாழ்வில் நானே கொண்டு வந்து தருவேன் என் செல்வமே. உன்னை காப்பாத்தி உன்னுடைய பிரச்சனைகளை போக்கி உன் வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயிப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கலங்காத. எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவங்க உண்மையான பாசத்தோடு உன்னை நோக்கி வந்தா மட்டும் அவங்க கிட்ட பேசு, பழகு. அதை விட்டுட்டு எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் நீ ஏதாவது தேவைப்படுவன்றதுக்காக உன்னை நோக்கி வரும் மனிதர்களை நீ தள்ளியே வைத்து விடு என் செல்வமே. ஏன்னா அவர்கள் தவறான எண்ணத்தோடு தவறான யோசனையோடு உனக்கிட்ட தன்னுடைய வேலைகளை முடிச்சுக்கலான்ற தேவையோடு உன்னை நோக்கி வந்தால் அதன் மூலமாக நீதான் ஏமாந்து போவாய். அதாவது நீ கவனமாதே. வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஆளாக இரு. உன் வாழ்க்கையில வலியும் வேதனையும் வரக்கூடாதுன்னா நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் தீர்க்கமான ஒன்று. இனி உன் வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்கள் எல்லாவற்றையும் நானே உனக்கு செஞ்சு தர்றேன்.